அதிமுக அரசியலில் பல திருப்பங்களையும் பல அதிர்ச்சிகளையும் கண்ட ஒரு பெயர் ஓ பன்னீர்செல்வம். ஒரு சாதாரண தேநீர் கடை தொழிலாளராக தனது வாழ்க்கையை தொடங்கி பின்னர் அரசியலில் அடியெடுத்து வைத்து தமிழக அரசியலில் 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்தவராக உயர்ந்தார். இந்த உயர்வுக்கு அடித்தளம் அமைத்தவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். அவருடைய முழு நம்பிக்கையும் பெற்றவர் என்ற பெயரில் OPS நீண்ட காலம் அறியப்பட்டார். அம்மாவின் உண்மையான விசுவாசி என்ற அடையாளமே அவரின் அரசியல் முகமாக இருந்தது. OPS-இன் அரசியல் பயணம் ஆரம்பித்தது அம்மாவுடன் இருந்த நெருக்கத்திலிருந்தே. அதிமுக அமைப்பில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து 2001ஆம் ஆண்டு முதன்முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். அது அவரின் தனிப்பட்ட வெற்றியாக இல்லாமல் அம்மாவுக்கு முழு விசுவாசம் காட்டிய நம்பிக்கைக்கான பலனாகவே பார்க்கப்பட்டது. பின்னர் 2014, 2016 ஆகிய காலகட்டங்களிலும் அவர் முதல்வராக பதவி வகித்தார். ஒவ்வொரு முறையும் அம்மாவின் மனிதர் என்ற அடையாளம் அவரை உயர்த்தியது. ஆனால் 2016ஆம் ஆண்டு அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக அரசியலில் ஒரு அத்தியாயம் தொடங்கியது. தலைமைக்கான போட்டி, அதிகார பிணக்கு, பிரிவினை இவை அனைத்தும் வெளிப்படையாக காட்சியளிக்க தொடங்கின. OPS தன்னிச்சையான போராட்டம் நடத்திய தருணமும் பின்னர் சமரசம் செய்து இணைந்த தருணமும் கட்சிக்குள் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் பின்னர் எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் செயல்பட்டாலும் அவரின் நிலைப்பாடு குறித்து கட்சிக்குள் பல கேள்விகள் எழுந்தன. இதற்கிடையில் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் தலைமை பொறுப்பை வலுவாக பிடித்தார். கட்சியை ஒருங்கிணைத்து பாதுகாப்பு அரணாக நிற்பவர் என்ற அடையாளத்தை பெற்றார். அதிமுகவின் 2 கோடி தொண்டர்களின் ஒற்றை நம்பிக்கை என்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையாகிய நிலையில் OPS-இன் அரசியல் நகர்வுகள் மீண்டும் கவனத்தை ஈர்த்தன. சமீப காலங்களில் OPS-இன் செயல்பாடுகள் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அமைச்சர் PK சேகர்பாபுவை சந்தித்தது, பின்னர் அறிவாலயத்தில் MK ஸ்டாலினை சந்தித்தது போன்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையொட்டி திமுகவில் இவர் இணையப் போகிறாரா என்ற கேள்வியும், தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யப் போகிறாரா என்ற கேள்விகளும் அரசியல் வட்டாரங்களில் உலா வந்தன. இந்த கேள்விகள் உலா வந்த சிறிது நேரங்களிலேயே முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் முன்னாள் முதலமைச்சரும் அருமை சகோதரருமான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாய் கழகமாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்துள்ளதாகவும் அவரை வருக வருக என வரவேற்பதாகவும், திராவிட இயக்கத்தின் மாபெரும் தலைவரின் பெயரை தாங்கிய அவர் திராவிட இயக்கம் கொள்கை காக்கும் நம் பேர் இயக்கத்தில் இணைந்துள்ளார் என்று OPS-இன் திமுக வருகையை பெருமையாக பாராட்டி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அம்மாவின் விசுவாசி என்ற பெயரில் தொடங்கிய OPS-இன் அரசியல் பயணம் இன்று எந்த திசையில் செல்கிறது? அது கொள்கைக்கான பயணமா அல்லது அரசியல் நிலைப்பாட்டின் மாற்றமா என்ற விவாதம் எழுகிறது. ஒரு காலத்தில் அதிமுகவின் முகமாக இருந்தவர் இன்று வேறு அரசியல் அணுகுமுறைக்கு நகர்கிறாரா என்பது எதிர்காலத்தில் தெளிவாகும். தமிழக அரசியல் எப்போதும் மாற்றங்களின் மேடை. அந்த மேடையில் OPS-இன் அடுத்த அத்தியாயம் என்ன என்பதை காலமே தீர்மானிக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, அம்மாவுடன் தொடங்கிய அந்த அரசியல் பயணம் பல பரிணாமங்களை கடந்து இன்றும் கவனத்தின் மையமாகவே உள்ளது.